அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்களுக்கு மிகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் உங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு போதுமான தொடர் செய்திகளை நாங்கள் வெளியிடவில்லை, நிறைய இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம் என்கிற குற்றச்சாட்டுக்கு சுய விமர்சனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முடிந்த அளவுக்கு தவிர்க்க முயற்சி செய்கிறோம். ஆனால் உரிய முக்கியமான செய்திகளை நாங்கள் விடுவதில்லை. அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்னும் சில நாட்களின் இன்னும் சொல்ல போனால் 2 தினங்களின் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்திய நாட்டை ஆளப்போவது யார் என்பது அதற்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. 9 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரிய வரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்கிடையிலேயே யார் வெல்லுவார், யார் ஜெயிப்பார், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பதை பற்றியான கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்புகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே புற்றீசல் போல வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சொல்லி வைத்தது போல் எழுதி கொடுத்ததை வாசித்து கொண்டிருக்கின்ற வாசிப்பவர்களாக அல்லது அதை வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளாக அந்த கருத்து கணிப்புகள் ஒரு ஓரவஞ்சனை நன்றாகவே தெரிகிறது. அந்த கருத்து கணிப்புகள் ஏன் அப்படி இருக்கிறது? 7 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 3வது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று பெரும்பான்மையான இந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் 350 சீட்டுகளுக்கு மேலே பெற்று அல்லது 400க்கு மேலேயும் பெற்றும் வருவார்கள், ஆட்சியை பிடிப்பார்கள் என்றெல்லாம் அந்த கருத்து கணிப்புகள் சொல்கிறது. தேசபந்து நாளிதழ், அதே போல் சத்தியம் டிவி, இன்னும் சில ஊடகங்கள் மட்டுமே இந்தியா கூட்டணி, அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறைவான பேர் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான இந்த கருத்து கணிப்பாளர்கள் கருத்தை சொல்லுகிறார்கள். தேர்தலுடைய நிலவரங்கள் 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கையும் போது தான் மக்கள் என்ன வாக்களித்தார்கள் என்பது உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆனால் இந்த எக்ஸிட் போலுக்கு பின்னால் ஏன் இந்த கருத்து கணிப்புகள் எல்லா காலங்களையும் விட இப்பொழுது கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சொல்லி வைத்தது போல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும், அதுவும் இத்தனை சீட்டில் வரும் என்று அந்த கட்சியினுடைய பிரச்சாரர்கள் பேசுகிறது போலவே கருத்து கணிப்புகளும் வருகிறது என்று சொன்னால், இதன் பின்னணியில் நமக்கு கிடைத்த சில தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இதன் பின்னணியில் மிகப்பெரிய மர்மங்கள் அடங்கியிருக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் சொல்ல இருக்கின்றோம். இந்த கருத்து கணிப்புகள் சரியா? அதாவது ஒப்பீனியன் போல், இது முன்னாடிய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. ஒரு தேர்தல் தொடங்குவதற்கு முன்னால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்வது ஒப்பீனியன் போல். அதேபோல் எக்ஸிட் போல் என்பது தேர்தலில் ஓட்டு போட்டுவிட்டு வந்தவர்களிடம் நாங்கள் விசாரித்து தெரிந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் என்றது எக்ஸிட் போல். இப்போ இதை தான் இப்படி சொல்கிறார்கள். இதை சொல்லுகின்றவர்கள் சில விவரங்களையும் வெளியிடுகிறார்கள். அதுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய மொத்த கணக்குமே வேறுபடுகிறது. மொத்த கணக்குமே நிறைய வேறுபடுகிறது. இந்த கருத்து கணிப்புகள் சரியா என்பதில் முதல் நாம் சயின்டிஃபிக்காக சில விஷயத்தை பார்ப்போம், அல்லது மேத்தமெட்டிக்கலாக சில விஷயத்தை நாம் பார்த்தோம் என்றால், எக்ஸிட் போல்ஸ் பெரும்பகுதி அதை பற்றியான சாம்பிள்ஸ் என்று சொல்வார்கள். சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கின்ற போது எத்தனை பேரிடம் சாம்பிள்ஸ் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் தொகுதியில் இருக்கக்கூடிய 100%த்தில் 0.05% சாம்பிள்ஸை எடுத்து இது அந்த சாம்பிள்ஸ் மூலமாக, அதாவது 0.05 பேரிடம் மட்டுமே நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதெல்லாம் கேள்வியாக கேட்டு அவர்களிடம் பெற்ற அடிப்படையில் ஒரு கணக்கு போட்டு சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களாக அந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கிறது. இப்போ 100% பேரில் 0.05%, 1% கூட கிடையாது, அவர்களிடம் மட்டுமே கருத்தை கேட்டு அதுதான் கருத்து கணிப்பு என்று வெளியிடக்கூடிய இந்த கருத்து கணிப்பை நம்ப முடியுமா, நம்பலாமா? 2004 ஞாபகம் வச்சு பாருங்கள். நாடே இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் சொல்லிச்சு, அப்படியே இந்தியா ஒளிர்கிறது, வாஜ்பாய் திரும்பி ஆட்சியை பிடிப்பார் என்று. ஆனால் கருத்து கணிப்புக்கு எதிர்மாறாகத்தான் அந்த தீர்ப்புகள் இருந்தது. அதுவும் இப்பொழுதெல்லாம் ஊடகங்கள் என்ன செய்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அதுவும் இந்த சமூக வலைதளங்கள் வளர்ந்ததற்கு பின்னால் பல சமூக வலைதளங்களை கட்சிகள் விலை கொடுத்து வாங்கிவிட்டன அல்லது அவர்களே நடத்துகிறார்கள். அதனால தான் பல செய்திகள்லாம் வருகிறது. நம்ம வாயில் அதெல்லாம் சொல்ல
விரும்பலை. பல யூடியூபர்ஸ்கள் விலைக்கு வாங்கப்பட்டதும் பல யூடியூப்புகள் தொடங்கப்பட்டதும் இதெல்லாம் வந்த செய்திகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை விட்டுருவோம். ஆனால் கருத்து கணிப்புகளில் இந்த சின்ன சாம்பிளை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லப்படுவது சரியா? ரெண்டாவது, எக்ஸிட் போலில் கருத்து வாக்கு போட்டதுக்கு பின்னால் மக்கள் அந்த நான் யாருக்கு வாக்கு போட்டேன் என்பதை மனம் திறந்து சொல்வார்களா? முதலில் பல பேரிடம் கேட்டிருக்கோம். எங்களுக்கு தெரிந்த அனுபவத்தில் அப்படி சொல்வது கிடையாது. ஒன்று மாற்றி சொல்வார்கள், அல்லது மழுப்பலாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். சொல்லுவது பொதுவெளியிலே தான் யாருக்கு வாக்கு போட்டோம் என்று சொல்வதில் பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. அல்லது சொல்வது கூடாது என்பதனாலும் சொல்வதில்லை யாரும். ஒன்று குறைவான பேர், ரெண்டு இது. மூன்றாவது, இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு பல அரசியல் கட்சிகளின் துணைகளைத்தான் இந்த நிறுவனங்கள் நாடுகிறது. அந்த அரசியல் கட்சிகளுடைய துணையோடும் அவருடைய உதவி பெற்றும் தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள். அப்புறம் எப்படி அவர்களிடம் நடுநிலை இருக்கும்? துலாக்கோல் போல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படிதான் இந்த கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகளை பார்த்த இந்திய மக்களுக்கு அதிர்ச்சி இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பகுதி போன தேர்தலை விட, அதுக்கு 2019 தேர்தல் 2014 தேர்தலில் உண்மையிலேயே கொஞ்சம் மோடி அலை வீசியது என்று கூட சொல்லலாம். பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பொழுது இந்த தேர்தலில் நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் ஒரு எதிர்ப்பலை இருந்தது என்பதை அந்த கட்சியும் அந்த கட்சியை சார்ந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுமே ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே எடுத்த ஒப்பீனியன் போல், ஆர்எஸ்எஸ் வெளியிட்ட ஒப்பீனியன் போல அந்த கருத்து கணிப்புகள் இந்த மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்தது. அப்புறம் தேர்தலில் அப்படின்னா ஏன் இந்த கருத்து கணிப்புகள் இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் அது 400 சீட்டு வரும்? அதாவது இன்னும் சொல்ல போனால் மோடிஜியும் அமித்ஷா அவர்களும் என்ன பேசினார்களோ அது கருத்து கணிப்பாக வருகிறது. அப்போ இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்ற போதுதான் ஒரு பெருத்த சந்தேகம் இங்கே எழுகிறது. ஏற்கனவே இவிஎம் மிஷினில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மையாக இல்லை என்பது பல முறை எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாபெரும் இயக்கத்தை எதிர்க்கட்சிகள் இதற்காக நடத்தியிருக்க வேண்டும். நாம் கூட சொன்னோம் நடத்த வேண்டும் என்று, யாரும் நடத்தவில்லை. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் அதன் முன்னோட்டமாக இவிஎம் மிஷினில் செய்யப்பட போகின்ற மால் பிராக்டிஸ், பெரிய ஒரு கோல்மாலுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு ஒப்பீனியன் மக்களுடைய மனசை இந்த கருத்து கணிப்புகள் தயார் செய்கிறது, அந்த மனநிலையை ஏற்க வைக்கிறது என்பதுதான் என்கிற சந்தேகம் பொதுவெளியில் எழுந்திருக்கிறது. இந்த சந்தேகம் பொதுவெளியில் எழுந்திருக்கிறது. ஒரு கருத்து கணிப்பு திணிக்கப்பட்டு மக்கள் மனசிலே இதை வைக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் மிகப்பெரிய இவிஎம் மிஷின் ஒரு பெரிய கோல்மால் நடக்கப் போகிறது என்பதை அறிவிக்கின்ற ஒரு விஷயமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொதுவெளியிலே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறது என்று சொன்னால் உடனே எங்கள் மேலே வழக்கு போட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் பொதுவெளியில் எழுப்பப்படுகின்ற 3 கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவெளியில் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. 3 கேள்வி மட்டும், நிறைய கேள்வி இருக்குது, 3 கேள்வி மட்டும். ஒன்று, தேர்தலில் 100 பேர் வாக்கு போட்டால் இப்போ கூட்டுப்புள்ளி 100 வரணும், சதவீதம் சரியாக இருக்கணும். இப்போ 100 பேர் வாக்கு போட்டால் 105 பேர் 110 பேர் வாக்கு போட்டதாக காமிக்கப்படுது, 100க்கு 150 அல்லது கூட்டுப்புள்ளியில் வித்தியாசம் வருகிறது என்பதெல்லாம் தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிந்த உடனே அறிவித்த அந்த கூட்டுப்புள்ளி வித்தியாசங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. கூட்டுப்புள்ளி வித்தியாசம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. பல கேள்விகள் எதிர்க்கட்சியால் எழுப்பப்பட்டது, நீதிமன்றங்களையும் அது குறித்து வழக்குகள்லாம் போடப்பட்டது. அப்போ இவிஎம் மிஷின் சம்பந்தமாக பல வழக்குகளும் நீதிமன்றங்களில் போடப்பட்டு கூட்டுப்புள்ளிகள் சரியாக இருக்குமா, ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கையும் அதே போல் கூட்டுப்புள்ளியும் சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சரியான பதிலை சொல்லலை. சதவீதம் எத்தனை இருந்துச்சு அப்படிங்கிறதே தேர்தல் ஆணையர்கள் பல குழப்படியாகத்தான் பதில் சொன்னாங்க. தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே பாராளுமன்றத்தில் சட்டம் திருத்தப்பட்டு நாம் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம்.
திருத்தம் செய்யப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அதில் இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது, ஆணையர்களை நியமிப்பது என்கிற அந்த விஷயத்தையே எடுத்துட்டு 2 பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதே போல் இணையமைச்சர் ஒரு துணை இலாக்கா, அதாவது இன்னும் சொல்ல போனால் அமைச்சரை யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு பிரதமர், அந்த 3 பேர், ஒன்று பிரதமர், இன்னொருத்தர் அமைச்சர், மத்திய அமைச்சர், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர், 3 பேர் இருந்தால் போதும் என்று மசோதாவை திருத்தினார்கள். திருத்தியதோடு நிற்கலை. அந்த திருத்தினா என்ன அதில் ஆச்சு? 3இல் 2 பங்கு யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க சொல்கிறவங்க நியமிக்கலாம். அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்புறம் என்ன நடந்தது? தேர்தல் பரப்புரையில் இந்த தேர்தல் வாக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வாக்கு சதவீதத்தை முறையாக சொல்லுவதற்கு தடுமாறினார்கள் தேர்தல் ஆணையர்கள். 2வது என்ன நடந்தது? 2வதாக நடந்த விஷயம், தேர்தல் பரப்புரையில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் தங்களுடைய பரப்புரையில் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக, தன்னுடைய பரப்புரையில் நம்ம நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக, ராஜஸ்தான் பேச்செல்லாம் முகம் மோசமாக இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த விதிகள் எல்லாம் அவர் மீறினார், உடைத்தார், எல்லாம் பண்ணார். நீங்கள் அதிக மக்களை பெற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த சொத்தையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணார், மிக கேவலமாக. இதுக்கெல்லாம் எதிராக ஒரு வழக்கு கூட போடலை, அல்லது அதை பற்றி கொடுத்த புகாரின் மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் கடைசியாக நடந்த 1ஆம் தேதி வாரணாசி தேர்தல், அவர் வேட்பாளர். ஆனால் அவர் இங்கே அதுக்கு முன்னாடியே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை நிறுத்திடுன்னு சொன்னால் 24 கேமராவோட அவரே கூட்டிகிட்டு வந்துட்டு கன்னியாகுமரியில் தியானம் உட்கார்ந்தார். அதாவது மௌனமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்தது. அதன் மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி சில கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தது, கூடுதலாக தேர்தல் ஆணையத்தோடும் கூட்டணி சேர்ந்தது என்பதுதான் உண்மை. அப்போ தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு வைத்து கொண்டு இவர்கள் பின்னாடி வெளியிட போகின்ற ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகின்ற ஒரு தில்லுமுள்ளுக்கு முன்னறிவிப்பாக மக்கள் மனதை தயார் செய்வதாக இந்த எக்ஸிட் போல் இருக்கிறதோ என்று பொதுவெளியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம்தான் பதில் சொல்ல வேண்டும், மக்கள் நீதிமன்றங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நம்மை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னோம், ஆரம்பத்திலே சொன்னோம், எந்த ஒரு கட்சியும் தனி மெஜாரிட்டி வராது, எந்த ஒரு கட்சியும் தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாற்றும் யூடியூப் சேனலின் கருத்து கணிப்பாக இருந்தது. ஒப்பீனியன் போலில் எக்ஸிட் போல் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல. இப்போ எக்ஸிட் போலில் கூட அவங்க சொன்னேன், அதாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா மாநிலத்திலையும் ஜெயிக்குன்னு சொல்லும்போது கூட அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன வருது? உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி பழைய அளவில் ஜெயிக்காது, குறையும் சீட்டு, 10 சீட்டுக்கு மேலே குறையும். அதே போல் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து ஒரு பங்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க, தேசியவாத கட்சியை உடைச்சி பாரதிய ஜனதா கட்சி தான் கூட்டணியில் சேர்த்துக்கிச்சு. சிவசேனாவில் ஒரு பகுதி காங்கிரஸோடும், தேசியவாத காங்கிரஸ் ஒரு பகுதி இந்தியா கூட்டணியோடும் சேர்ந்து கொண்டது. எனவே மகாராஷ்டிராவிலையும் பழையபடி வராது. அப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ், இந்த கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ் 3 இடத்திலும் ஆட்சி மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 3 இடத்திலும் பழைய மாதிரியாக, இன்னும் சொல்லப்போனால் பெரிய இழப்புகளை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி என்று சொல்லப்படுகின்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பீகார், அதே போல் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் போன்ற பகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழைய வெற்றி இருக்காது என்பதை அவர்களுக்கு ஆதரவாக வெளியிட்ட எக்ஸிட் போல்ஸே சொல்லுது. அப்போ அவர்களுக்கு அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் கூட்டுப்புள்ளியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 400 சீட் பிடிப்பாங்க, 352 சீட் பிடிப்பாங்க, 400க்கு மேலேயே பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே முரண்படுதா இல்லையா? அதுவே முரண்படுதா இல்லையா? அதை தான் நம்மளும் சொல்கிறோம். ஏற்கனவே அதிகபட்சமாக வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கு தாண்டி வெற்றி பெறதுக்கு இடமே கிடையாது, அது குறையும். ஆனால் புதிய இடங்களில் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா தென் மாநிலங்களில் புதிய இடங்களில் எந்த கணக்கையும் அது தொடங்க போவதில்லை. எனவே 100 சீட்டுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இழப்பை சந்திக்கும். அந்த 100 சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக அமையும், அல்லது இந்தியா கூட்டணிக்கு பலமாக அமையும்.
அப்போ இந்தியா கூட்டணி வந்து அப்போ தான் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், நம்முடைய கருத்து கணிப்பாக நம்ம சொன்னோம், அவங்க கருத்து கணிப்புலேருந்தே எடுத்து சொல்கிறோம். எனவே எந்த ஒரு கட்சியும் தனி மெஜாரிட்டி பெறாது என்பதுதான் இருக்கும். இன்னும் 2 நாளில் தெரிந்துவிடும். இந்த எக்ஸிட் போல்ஸ்கள் பற்றியான இந்த விஷயங்கள், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை நாங்கள் விளக்கிவிட்டோம். மக்கள் தெளிவாக 2 நாட்களும் அதுக்குள்ளே போகாமல் உங்களுடைய சிந்தனையை மாற்றாமல் நீங்கள் இந்தியாவிற்கு நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.